ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டால், வாழ்க்கை ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு கடுப்பாக சலிப்பாக ஒரு பதில் சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கான ஒரு ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். கண்டிப்பாக சத்தம் கேட்டதுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டு பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் ஒரு மரணம். காலையிலேருந்தே இந்த சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்குது. பொதுவாக மரணங்கள் தள்ளி நடக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ரியலைசேஷன் இருக்காது. ஆனால் நம்ம பக்கத்துலேயே ஒரு மரணம் நடக்கும்போது, அதுவும் நம்ம தினசரி பார்த்துட்ருக்க ஒரு நபர் மரணம் அடைஞ்சால் நம்மளை அது ரொம்பவே பாதிக்கும். ரொம்ப பழக்கத்தில் உள்ள ஒரு தாத்தா தான். வயசானவங்களோ யாருனாலும் மரணம்ங்கிறது ஒரு பெரிய இழப்பாக தான் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்க்கப்படுது. ஆனால் அந்த விஷயத்தை நான் இதில் பேசுகிறத விட, நான் முக்கியமாக ஒவ்வொரு மரணமும் ரொம்ப நம்ம பக்கத்தில் நடக்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம ரொம்பவே ஓடிட்டுருக்குறோம். ரொம்ப அவசரமாக ஓடிட்டுருக்குறோம். மேலே மேலே போகணுன்னு நினைக்கிறோம். நமக்கு கிடைக்கிற வெற்றிகள், நமக்கு கிடைக்கிற ப்ரமோஷன்ஸ், நம்ம வாங்குகிற சொத்து, நம்ம சேர்க்குற செல்வம், கட்டுற வீடு, வீடே இல்லாதவனுக்கு ஒரு வீடு மேலே ஆசையாக இருக்குது. ஒரு வீடு வாங்கினா அடுத்த வீடு, அப்புறம் நிலம் வாங்கணும், தங்கம் சேர்க்கணும், பிள்ளைக்குட்டி படிக்கிறதுக்கு காசு சேர்க்கணும். இப்படி எல்லா விஷயத்துக்குமே மனுஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் இது எல்லாம் சேர்க்குறதெல்லாமே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லலை. பட் ரொம்ப யோசிச்சு பார்த்தோன்னா, நம்மளை ஆசைப்படலாம். நம்ம அதையும் தாண்டி ஒரு பேராசை நிலைக்கு ஒரு ஸ்டேஜில் வந்துடுறோம். போதாது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறோம். ஓடிக்கிட்டே இருக்கும்போது, ஓடுங்க, சம்பாதிங்க, காசு சேருங்க, இடம் வாங்குங்க, தங்கம் சேருங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அதாவது கல்லூரி படிப்பு இப்போ பயங்கர செலவாக இருக்குங்கிறதுனால அதுக்குமே பேரண்ட்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாமே சரி, பொறுப்பாக இருக்கணும், சேர்க்கணும், எல்லாமே ஓகே. ஆனால் அளவுக்கு அதிகமான ஆசைகளில் நம்ம நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டுடுறோமோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறோம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தோன்னா, ஃபேமிலி டைம் இருக்குதா, நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றோமா, மொபைல் டிவி இந்த மாதிரி அப்படியே அடிக்டடாக இருக்கிறோமா, வெளியே சேர்ந்து போகிறோமா, ஃபோன் பார்க்குறத விட நமக்குள்ளே நல்ல பரஸ்பரமான உரையாடல்கள் இருக்குதா, இப்படியெல்லாம் எல்லா வீட்டு டோரையும் தட்டி பார்க்க முடியாது. பட் கேட்டிங்கனாலே நமக்கு உண்மை தெரிஞ்சிடும். ஸோ மோர் தேன் டெக்னாலஜி, நம்ம செகண்ட் பாயிண்ட் நான் சொல்ல வர்றது, மோர் தேன் டெக்னாலஜி, மோர் தேன் மொபைல் கனெக்டிவிட்டி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் கனெக்டிவிட்டி, இந்த எல்லா கனெக்டிவிட்டியோடையும் நம்ம வீட்டில் நம்ம நெருங்கிய சொந்தங்களோடு நம்ம இருக்கிற கனெக்டிவிட்டி தான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். எவ்வளவு தான் மொபைல் அண்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ணிவிட்டு தூங்கும்போது கண் வலிக்க கண் எரிய கண்ணை கசக்கி இன்டர்நெட் அண்ட் மொபைல் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூங்குகிறோம். பட் அப்போ உங்களுக்கு கிடைக்கிற திருப்தியும் நிம்மதியும் விட, உங்களுக்கு நெருக்கமான நபர்கள், கணவன், மனைவி, குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க டே எப்படி போச்சுங்கிறத கேட்டுட்டு கலாட்டா பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு அன்பை ஷேர் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பீங்க. இது நான் செகண்ட் பாயிண்ட்டு சொல்கிறது. தேர்டு ரோபோ சங்கர் மரணம். அந்த மரணம் சினிமா பிரபலங்களோட மரணம் நம்மளை ரொம்ப இம்பேக்ட் பண்ணுது. டக்குன்னு நம்மளை ஒரு சின்ன ரியலைசேஷனுக்கெல்லாம் கொண்டு வருது. ரொம்ப ஹெல்த்தியாக நமக்கு தெரிகிற பர்சன்ஸ் திடீர்னு பார்த்தா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுறாங்க, திடீர்னு இறந்துடுறாங்க. அதை ஜீரணிக்கிற அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி அவங்க ரசிகர்களாக இருக்கிற நம்ம எந்த தொலைவில் இருந்தாலும் நம்ம வருத்தப்படுறோம். அதையும் தாண்டி நம்ம குடும்பங்கள்லே இது மாதிரி மரணங்கள் நடக்குது இல்லையா? அது 50 வயசு, 60 வயசு, 80, 90களில் இருந்த மரணம் 80 வயசாகி இப்போ 60 ஆகி, இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயமாக நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறது, தேர்ட் பாயிண்ட், இள வயது மரணங்கள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பழக்கமான தோழி 2 வயது அல்லது 3 வயது கூடுதலாக இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கும்போது நட்பான ஒரு தோழி வந்து ரொம்ப ஹெல்த்தி ப்ராக்டிசஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸ்டில் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னே என்னால் வந்து யோசிக்க முடியலை. இதே மாதிரி உங்கள் சர்க்கிளில் உங்கள் நண்பர்கள், உங்கள் பழக்கமானவங்களை கோவிட் சீசனில் நம்ம இழந்திருப்போம். ஆனால் அதை தாண்டி நான் சொல்கிறது நார்மல் சீசனில் என்னன்னே தெரியாது திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக். 3rd பாயிண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் தான் அதிகமான மரணங்கள், கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முன்னாடியே இறந்துடுறது. ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம். கணவன் வந்து ஒரு மாதிரி தலைவலியாக இருக்குன்னு சொல்லி மனைவி டீ போட்டு இருக்க டைமுக்குள்ளாடி கணவன் இறந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளாடி கணவன் இறந்துட்டாங்க. 3-4 வயசு குழந்தை தான். அப்போ அந்த குடும்பத்தை அதுக்கப்புறம் எப்படியான நிலைமைகள் இருக்கும்னு நம்ம யோசிக்கணும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக எடுக்கணும் தான். ஆனால் இந்த கார்டியாக் அரெஸ்ட் இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு நம்ம உடம்பை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அந்த ஹெல்த்திக்கு நான் சொல்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் அண்ட் எக்ஸசைசஸ். என்ன வேலையில் இருந்தாலும், நீங்கள் கட்டட வேலை செய்கிறீங்களா, காய்கறி மூட்டை சுமக்கிறீங்களா, இந்த மாதிரிப்பட்ட உடல் உழைப்பு அதிகமான வேலைகளை செய்கிறீங்க அப்படின்னா, இல்லை இந்த ஸ்பைடர்மேனை மாதிரி ஏறி 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 கஷ்டப்பட்டு மேலே போகிறீங்களா, இந்த மாதிரி உடல் உழைப்பை கொடுக்குற வேலைகள் இருக்கும்ல, அவங்க மட்டும்தான் எக்ஸசைஸ் செய்யாட்டி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ், கம்பெனியில் இருக்கிற டெலிகாலர்ஸ், மார்க்கெட்டிங்லாம் அலைவாங்க, இந்த மாதிரி பல வகையான ஜாப்ஸ் இருக்குது. அதாவது உங்கள் உடல் உழைப்பை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அது கம்மியாக தான் பண்ணுறீங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாக்கிங் போங்க, இல்லை ஜாகிங் போங்க. ஃபேவரட்டான பாட்டு கேட்டுட்டு கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி. வேர்வை ஒரு தடவையாவது உடம்புல இருந்து உழைச்சி நம்ம உடல் அசைவில் வரணும். நம்மளை